ஹலோ கைஸ். நம்ம இந்த வீடியோவில் ஃபயர்பேஸில் வந்து எப்படி டேட்டாவை விஎஸ் கோடை வச்சு இன்சர்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் அதுக்காண்டி ஒரு விஎஸ் கோடை ஓப்பன் பண்ணுறோம். இந்த விஎஸ் கோடில் வந்து எம்டி ஃபோல்டர் ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டேன். ஓகேவா, எம்டி ஃபோல்டர். இந்த எம்டி ஃபோல்டரில் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் இண்டெக்ஸ் டாட் ஜி ஜிஎஸ்என் ஃபைல் உண்டு ஜிஎஸ் ஃபைல் உண்டு க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபைலில் எதுவும் இல்லை. அண்ட் வி வாண்ட் ஓப்பன் த டெர்மினல் ஆல்சோ. எஸ், இதில் நாங்கள் என்பிஎம் இன்ஸ்டால் ஃபயர்பேஸ், இதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா எல்லா பேக்கேஜும் வந்து இன்ஸ்டால் ஆகணும். தென் நாங்கள் அதுக்கடையில் டேட்டா பேஸில் வந்து ஃபயர்பேஸில் ஒரு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். கிளிக் ப்ராஜெக்ட். இதில் வந்து செகண்ட் ஃபயர்பேஸ். ஓகே, இப்படி ஒரு நேமில், அதாவது செகண்ட் ஃபயர்பேஸ் 2ங்கிற நேமில் ஒரு ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணிருக்கேன். அண்ட் இதெல்லாம் டிசேபிள் பண்ணுவோம். அண்ட் கண்டினியூ. தென் டிசேபிள் அண்ட் க்ரியேட் ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணிருக்கேன். ஸோ அதுக்கடையில் ஏஎஸில் வந்து 86 பேக்கேஜ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். 86 பேக்கேஜ் வந்து க்ரியேட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இதில் வந்து finished ஆகும். Reach. எஸ், கண்டினியூ வைப்போம். அண்ட் இதில் வந்து நாங்கள் இதில் வந்து ஐஎஸ்ஓ, ஆண்ட்ராய்டு, வெப் எல்லாம் இருக்குது. ஸோ நாங்கள் இங்கே வெப்பை கிளிக் பண்ணுவோம். மை ப்ராஜெக்ட் நிக்நேம் உண்டு. இது இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் நம்ம கொடுத்துருவோம். யா, இதில் வந்து செகண்டாக வந்து என்பிஎம் இன்ஸ்டால் ஃபயர்பேஸ், இதைத்தான் நாங்கள் இங்கே விஎஸ் கோடில் செஞ்சிருக்கோம். ஸோ இங்கே வந்து பேக்கேஜ் வந்து 2 பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஸோ இப்போ இதை அப்படியே காப்பி பண்ணி நம்மளோட இண்டெக்ஸ்.பிஎஸ்ல போடுவோம். இங்கே வந்து console போட்டு இதுக்கு பிறகு நாங்கள் வந்து டைப், இதில் வந்து என்ன செய்யணும் விஷயம்னா டைப் module and இங்கே வந்து என்பி நாட் டெர்மினல்ல நாட் index.js. இது சக்சஸ் ஆகிட்டு. ஸோ தென் இதில் வந்து இதுவும் ஓகே. go to console. ஸோ இதெல்லாம் இப்போ இங்கே ஓகே. ஸோ இது வந்து இப்போ நம்ம கிரியேட் பண்ண செகண்ட் ஃபயர்பேஸ் ப்ராஜெக்டுக்குள்ள இருக்கு. ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஓவர் வியூவில் இந்த செட்டிங் ஐக்கன் இதில் வந்து 4 விஷயம் இருக்கும். இதில் ப்ராஜெக்ட் செட்டிங்கை கிளிக் பண்ணி டிரெக்டாக இதில் வந்து ப்ராஜெக்ட் செட்டிங்கை கிளிக் பண்ணால் ஜென்ரல் அண்ட் கிளவுட் மெசேஜிங், இன்டகிரேஷன், சர்வீஸ் அக்கௌண்ட் இருக்கும். இந்த சர்வீஸ் அக்கௌண்ட் தான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். இட்ஸ் லோடிங். எஸ், இந்த சர்வீஸ் அக்கௌண்ட்டில் நாங்கள் என்ன செய்வோம், நிறைய சர்வீஸ் அக்கௌண்ட்டில் நாங்கள் இருக்கோம். ஸோ ஜெனரேட் நியூ private key. So click that key also. Then
இட்ஸ் டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. யா, ஸோ நாங்கள் டவுன்லோட்ஸ்குள்ள பார்த்தோம்னா செகண்ட் 5 days நம்மளோட நேமோடையே கிரியேட் பண்ணிருக்கு. இதுக்கு நாங்கள் ரீநேம் பண்ணுவோம். ஸோ ரீநேம் லைக் சர்வீஸ் அக்கௌண்ட் ரீநேம் பண்ணிட்டு இது சாரி காப்பி பண்ணி அடுத்தது நம்மளோட செகண்ட் 5 daysக்குள்ள போடணும், நம்மளோட ப்ராஜெக்ட் ஃபைலுக்குள்ள போடணும். ஸோ டிரெக்டாக இது வந்து நிறைய சர்வீஸ் அக்கௌண்ட் 5 days இதெல்லாம் இருக்கு. ஸோ தென் ஓகே அண்ட் 5 daysல வந்து இதெல்லாம் ஓகே. ஸோ நவ் இப்போ நம்ம எங்கே வந்தா 5 days ஃபயர்ஸ்டோர் டேட்டா பேஸில் இருக்கும். மூவ் ஆகணும், அந்த ஃபயர்ஸ்டோர் டேட்டா பேஸில் மூவ் ஆகணும். இந்த இடத்துல வந்து நம்ம கலெக்ஷன் நேம் உண்டு, கலெக்ஷன் நேமும் டேட்டாவும் எட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கிரியேட் டேட்டா பேஸ், அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிரியேட் டேட்டா பேஸ்னு கிளிக் பண்ணி இதெல்லாம் டிஃபால்ட்டாகவே இருக்கட்டும். நெக்ஸ்ட் அண்ட் இதோட டெஸ்ட் மோட். ஸோ தென் கிரியேட் டெஸ்ட் மோடை கிளிக் பண்ணி கிரியேட் பண்ணுங்க. ஓகே, கிரியேட் ஆகிட்டு ஸோ ஸ்டார்ட் கலெக்ஷன். நம்மளோட கலெக்ஷன் நேம் வந்து ஸ்டூடெண்ட் சொல்லி கொடுக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இது ஆட்டோ ஐடி அண்ட் ஃபீல்ட் நேம், நம்ம நேமும் நேம் அண்ட் ஏஜும் கொடுப்போம். 2 டேட்டா காணும். ஸோ ஏஜ் வந்து நம்பரில் கொடுப்போம். நம்பர் ஒரு 28 சர்வ் பண்ணணும். ஓகே, இப்போ அடிஷனலாக நம்ம இன்னும் டேட்டா இன்சர்ட் பண்ணணும்னா இந்த ஸ்டூடெண்ட்ல இருக்கிற இந்த செகண்ட் இது ஹெட் காலம் கிளிக் பண்ணி ஆட்டோ ஐடி அண்ட் நம்ம என்ன கொடுத்தோம், ஃபர்ஸ்ட் நேம் வந்து சன்னி அண்ட் ஹெட் ஃபீல்ட் ஏஜ் வந்து நாங்கள் நம்பர் கொடுத்திருக்கோம் அண்ட் ஏஜ் வந்து 10. ஸோ கிளிக் பண்ணால் இப்போ வந்து சமி ஏஜ் 10. ஸோ ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணது லிசா அண்ட் 20. ஸோ இது இருக்கேன். இப்போ வந்து நாங்கள் index.js. ஸோ இதில் இன்னும் விஷயம் தேவை. ஸோ நாங்கள் என்ன செய்வோம்னா நம்மளோட ப்ரௌசரில் வந்து 5 days வெப் செட்டப் இதை கிளிக் பண்ணுவோம். இது 5 days வெப் செட்டப்னு டைப் பண்ணி டிரெக்டாக நாங்கள் at 5 days to your ஜாவா ஸ்கிரிப்ட் ப்ராஜெக்ட் இதை கிளிக் பண்ணி இதில் வந்து நம்மளுக்கு பில்ட் ஆப்ஷன் டிரெக்டாக கிளிக் பண்ணலாம். ஸோ இதில் வந்து நிறைய எம்யூலேட்டர் சூட் ஆத்தென்டிகேஷன் இதெல்லாம் இருக்கு. நம்மளுக்கு வந்து ரியல் டைம் டேட்டாபேஸ்னோ அது இல்லை, கிளவுட் ஃபயர் ஸ்டோர், இது கிளவுட் ஃபயர் ஸ்டோர் தான் தேவை. இதில் கெட் ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணுவேன். இதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் ஒவ்வொன்றா கொடுத்திருக்காங்க எப்படி செய்யணும் என்னென்னு. ஸோ நாங்கள் டிரெக்டாக இனிஷியலைஸ் த கிளவுட் ஃபயர் ஸ்டோர் இதில் போகி இதில் வந்து இம்பார்ட்டன்ட் கெட் ஃபயர் ஸ்டோர் இதை அப்படியோ காப்பி பண்ணுவோம். காப்பி பண்ணி நம்மளோட ப்ரொஜெக்டோட ஹெட்டில் போடுவோம். அண்ட் இதில் லாஸ்ட்டாக இருக்கிற கன்சோல் இதவும் காப்பி பண்ணி லொக்குக்கு மேலே போடுவோம். கன்சோல் லொக்குக்கு மேலே போடுவோம். அண்ட் இங்கே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுவோம், டிபியாக சேஞ்ச் பண்ணுவோம். எஸ், தென் we want to add the data, no டேட்டாவை எட் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கு இதை அப்படியே காப்பி பண்ணுவோம். எட் டேட்டா அடுத்தது வந்து எட் டேட்டாவுக்கு போகுது. இம்போர்ட் இதை அப்படியே காப்பி பண்ணி போடுவோம். ஸோ இங்கே இதை இப்படி போடுறதுக்கு பதிலாக கெட்
ஸ்டார்ட் இது ரெண்டையும் வந்து காப்பி பண்ணி டிரெக்டா அதுலயும் போடலாம். இந்த ஆல்ரெடி இருக்கிறத கம்மா போட்டுட்டு இப்படி போடுவோம். ஸோ இதை நம்ம கமெண்ட் பண்ணுவோம். இது ரெண்டும் தேவையில்லை. ஸோ கமெண்ட் பண்ணுவோம். தென் இதில் இருக்கிற ட்ரை கெச் இது தேவை. ஸோ கண்ட்ரோலோட சி பண்ணுவோம். அண்ட் தென் ஹியர் எல்லாத்துக்கும் லாஸ்டா இதை போடுவோம். ஸோ இதுல வந்து நம்மளோட டேட்டாபேஸ் நேம் வந்து என்னன்னா யூசர் இல்லை, ஸோ ஸ்டூடெண்ட் தானே. ஸோ நம்ம சேஞ்ச் பண்ணுவோம் ஸ்டூடெண்ட். அண்ட் நம்ம இங்கே வந்து ஃபர்ஸ்டா வந்து நேம் கொடுத்திருக்கோம். அண்ட் நேம் இங்கே வந்து ஃபாத்திமா அண்ட் ஏஜ். ஸோ இது தேவையில்லை, delete பண்ணுவோம். அண்ட் இதுக்கு வந்து ஏஜ் கொடுப்போம். ஏஜ் வந்து என்ன கொடுப்போம், 25. ஓகே, ட்ரை கெச். ஒரு மெயின் விஷயமா மறந்துட்டேன். ஸோ அது என்னன்னா npm install firebase admin. ஓகே, இது வந்து இம்பார்ட்டன்டான ஒன்று. ஸோ அதை மறந்துட்டேன். அண்ட் அது இன்ஸ்டால் ஆகட்டும். அதுக்கிடையில் நாங்கள் அந்த கன்சோல் இது தேவையில்லை. ஸோ இதை கமெண்ட் பண்ணுவோம். அண்ட் நம்மளோட பேக்கேஜில் வந்து இடத்துல இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஆல்ரெடி நாங்கள் ஃபைபேஸ் இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ இப்போ அட்மின் இன்ஸ்டால் பண்ணுறோம். ஸோ அது வரட்டும். எஸ், திங் இட்ஸ் கம்ப்ளீட். அட்மின் ஆல்சோ வந்துட்டு. ஸோ நாங்கள் இப்போ வந்து எல்லா விஷயமும் இங்கே கரெக்டாக இருக்குது. ஸோ database collection student. ஓகே, நேமும் ஏஜ் என்னன்னு இருக்கு. ஸோ நாங்கள் not index.js என்ன நம்ம இப்போ கொடுத்த இந்த டேட்டா வந்து நம்மளோட ஃபயர் ஸ்டோர்ல வந்து எட்டா இருக்கணும். ஸோ நாங்கள் டிரெக்டா போய் பார்ப்போம். இந்த செகண்ட் ஃபயர் ஸ்டோர் இதுல எட்டா இருக்கு. பார்க்கணும். எஸ், ஆல்ரெடி கிரியேட் பண்ண டேட்டா நிசா 20 அண்ட் சமி 10. நவ் ஃபாத்திமா 25 ஏஜ் டிரெக்டா எட்டா இருக்குது. ஸோ